வணக்கம். ஓகே. இதான் நான் என்னோட அடுத்த சமையல் வீடியோ. இன்றைக்கி என்ன சமையல்ல பார்ப்போம். இன்றைக்கி நான் கீரை தான் பெரட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக கீரையும் முட்டையும் தான் நான் சாப்பிட போகிறோம். ஸோ, அதனால் ஹாங்காங் கைலான் பெரட்டுறேன். ஹாங்காங் கைலான் எப்படி பெரட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சிம்பிள். அந்த பாத்தாங் ரொம்ப தூக்கி போடாதீங்க. அது நல்லாயிருக்கும். ஓகே. அந்த தண்டு நல்லா நறு நறுன்னு இருக்கும். கடைசி தண்டு வேணுனா கிராஸாக இருந்த இடம் வெட்டிடுங்க. மற்றபடிக்கு அந்த முன்னுக்கு இருக்கிறதுலாம் நல்லாயிருக்கும் சமையலுக்கு. சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நான் புது யூடியூப்பாக இப்போ தான் இதுதான் என்னோட 3வது வீடியோ. இதுக்கு முன்னுக்கு என்னோடய கீரை பெரட்டலும், புளிச்சக்கீரை பெரட்டலும், கோழிக்கறியும் கொஞ்சம் ஹிட் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி. ஆனால் ஃபாலோவர்ஸ் பத்தல. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டேன். ஓகே. இது இருந்துச்சுனாக்கா நீங்கள் முட்டையோடு சும்மா சாப்பிட்டாலே போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான பொருள் இந்த ஹாங்காங் கீரை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. சில்லிப்பாடி உரப்பு வேணுன்றவங்க சில்லிப்பாடி போட்டுக்கலாம். இல்லைன்னா அதுவும் வேண்டாம். வெறும் இஞ்சி பூண்டுலேயே இடித்து நம்ம செய்யலாம். அடுத்து ஒயிஸ்டர் சாஸும் வேணுங்க. ஓகே. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடானோடனே இஞ்சி பூண்டு, ஊசி மிளகா போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் ரெடி பண்ணிட்டு, கீரையை வெட்டி வச்ச கீரையை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஸோ அந்த மண் பூச்சிங்களாம் இருந்தால் வெளியேறும். முடிஞ்ச உப்பு போட்டு கூட நீங்கள் ஊற வைக்கலாம். ஓகேவா. அலசி எடுக்கலாம். ஊற வைக்க வேணாம், அலசி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நல்லா எண்ணெய் வதங்கி வர வரைக்கும் இது பண்ணிவிட்டு, கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோடனே, ஓகே, கார்லிக் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோடனே கீரைலாம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப நேரம் வேகக்கூடாது. கொஞ்சம் ஈரமாகவும் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அறவே தண்ணி இல்லாமலும் இருக்க வேணாம். அப்போ தான் அந்த ஒரு மாதிரி எண்ணெய் பசையாக நல்லாயிருக்கும். சைனீஸ் ஸ்டைலில் எண்ணெய் பசையாக நல்லாயிருக்கும். இன்னொரு ஸ்டைல் இருக்குது. இந்த கீரையை நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி செகண்ட் தான் கொதிக்க வச்சுட்டு எடுத்து ஒயிஸ்டர் சாஸ் போட்டு கிண்டியும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், தண்ணியும் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒயிஸ்டர் சாஸ், சுக்கப் ரசா போட்டுக்கோங்க. தேவையான அளவு. முந்திலேருந்து இந்த யூடியூப் வீடியோவில் இது ஒரு பிரச்சனைங்க. தேவையான அளவுனா எவ்வளோ? ஒரு 1.5 கரண்டி, 1 கரண்டி சுக்கப் ரசா. ஏன்னா நான் உப்பு குறைவா பாய்ப்பேன் கீரைக்கு. அப்புறம் ஒயிஸ்டர் சாஸ், அதுவும் தேவையான அளவு 1.5 கரண்டிங்க. அவ்வளோதான். தேவையான அளவுனாலே இது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா நான் யூடியூப் பார்த்து சமைக்கிறப்ப இந்த பிரச்சனை தான் எனக்கு வந்துச்சு. ஒரு 1.5 கரண்டி. பட் அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பித்தோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அவ்வளோதான். கிண்டிட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேவலாம் வைக்கக்கூடாதுங்க. கீரை வீணாயிரும். ஸோ அதனால் ஒரு செகண்ட் தான். 1 செகண்ட் 2 செகண்ட் தான் முடிஞ்சு. கீரை ரெடி. இதோட ஒரு முட்டை பொரிச்சு சாப்பிட்டோமா ரொம்ப நல்லாயிருக்கும்.